வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி வித் ஜானகி. நம்மளுடைய ஹியூமன் பாடி இஸ் a டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி. நம்மளுடைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், தாட்ஸ், இது எல்லாமே இட் கிரியேட்ஸ் எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன். நம்ம பார்க்குறது எனர்ஜி தான், பேசுகிறதும் எனர்ஜி தான், ஃபீலிங்ஸும் எனர்ஜி தான். ஸோ நம்மளோட எமோஷன்ஸ் பாசிட்டிவ் எமோஷன்ஸாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் ஆகும், அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும். அதுவே நெகட்டிவ் எமோஷன்ஸாக இருந்ததுன்னா நெகட்டிவ் எனர்ஜி தான் சூழ்ந்து இருக்கும். இப்போது நம்மளுடைய எனர்ஜியை என்றைக்குமே ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எவ்ரி டே ப்ராக்டிஸ், ஹார்ட்லி உங்களுக்கு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். எங்கே வேணாலும் நீங்கள் உட்காந்துட்டு பண்ணலாம். நீங்கள் இதுக்கு பர்டிகுலர் டைம் அப்படிங்கிறது கிடையாது. இது ரொம்ப ஒரு ஹீலிங் மெத்தடுன்னே சொல்லலாம். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கும் இது சூப்பர்பாக ஒர்க் ஆகும். உங்களோட மைண்டு கிளாரிட்டிக்கு, மைண்ட் பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் ஆச்சுனாலே உங்களோட கோல்ஸ் ரொம்ப சீக்கிரம் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்ல ரெமெடி கொடுக்குற ஒரு மெத்தடு தான். இது என்ன மெத்தட் அப்படின்னா, நம்மளுடைய ஆராவை நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கான மெத்தட் ஒயிட் லைட் எனர்ஜி நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஒயிட் லைட் அப்படிங்கிறது அந்த கலர்ஸுக்கு நிறைய எனர்ஜிஸ் இருக்குது. ஒவ்வொரு கலர்ஸ்க்கு ஒவ்வொரு எனர்ஜி இருக்குது. இந்த ஒயிட் லைட் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம இந்த ஒயிட் லைட் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக நமக்குள்ளே இருக்கிற அந்த தாட் ப்ராசஸில், நம்மளோட எண்ணங்களில் இருக்கிற அந்த ஒரு கிளாக்ஸ், அதாவது நெகட்டிவிட்டியை கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணி, இது கிளென்சிங் மெத்தடுன்னே சொல்லலாம். ஸோ அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான ஒரு மெத்தட் இந்த ஒயிட் லைட் யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. ஒயிட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் பியூரிட்டி, லவ், பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் இந்த ஒயிட் லைட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பியூரிஃபைஸ் மைண்ட், ஹார்ட் அண்ட் பாடி, என்டையர் சிஸ்டமுக்கே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இமேஜின் ஒயிட் லைட் ஃப்ரம் த யூனிவர்ஸ் இமேஜின் பண்ணணும். நீங்கள் இமேஜின் பண்ண முடியல, ஒரு ஒயிட் ரே ஆஃப் லைட் உங்கள் மேலே விழுகிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஒயிட் லைட் இமேஜின் பண்ண முடியலன்னா நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை தாராளமாக சொல்லலாம். Divine white light showers from the universe on me அப்படின்னு நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கு அடுத்தது, I am always protected by this divine white light. இது ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன், அந்த ஒயிட் லைட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டெப்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸ்டெப் 1, டீப் பிரெத் எடுங்க 3 times. நீங்கள் கைகள் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க, பேக் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. ஸ்டெப் 2, இப்போ ரிலாக்ஸேஷன் ஆரம்பிக்கிறீங்க. ரிலாக்ஸ் யுவர் என்டையர் பாடி, ஹெட்டிலிருந்து ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. இமேஜின் இந்த ரிலாக்ஸேஷன் ஒன்னொருக்கும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடி நீங்கள் பண்ணுறதுக்கும் டில் டோஸ், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக சொல்லி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். எந்த பார்ட் ரிலாக்ஸ்டாக இல்லையோ இந்த மெத்தட் பண்ணும்போது ரொம்ப காமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஃபுல் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே தானாக தெரியும். அதுக்கு அடுத்தது ஸ்டெப் 3, இமேஜின் ஒயிட் பிரைட் எனர்ஜி ஃப்ரம் த யூனிவர்ஸ். உங்கள் உச்சந்தலையில் அப்படியே அந்த ரே ஆஃப் லைட் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பாருங்கள். இப்படி இந்த ஒயிட் லைட் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்க்கும்போதே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, டிவைன் ஒயிட் லைட் ஷவர்ஸ் ஃப்ரம் த யூனிவர்ஸ் ஆன் மீ. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் இந்த ஒயிட் லைட் கவர்ஸ். ஃபஸ்ட்டு ஹெட்டுக்கு வருது, அப்புறம் உங்கள் ஃபேஸுக்கு, நெக்கு, செஸ்ட்டு, அப்டமன், உங்களுடைய ஹிப்பு, தைஸ், நீஸ், லெக்ஸ் அண்ட் டோஸ் வரைக்கும், பாதம் வரைக்கும் இந்த ஒயிட் லைட் ஸ்ப்ரெட் ஆகிறது நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிக்கலாம். இமேஜினேஷன் பண்ண முடியலன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். இப்போ இந்த ஒயிட் லைட் ஃபுல்லாக உங்கள் ஹெட் டு டோ வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி பாதம் வரைக்கும் வந்தாச்சு.
அப்போது கொஞ்ச நேரம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், உங்களை சுற்றியும் ஒயிட் லைட் இருக்குது. இட் ஸ்டார்ட்ஸ் ரேடியேட்டிங் ஃப்ரம் யூ. நீங்கள் உங்ககிட்ட இருந்த அந்த ஒயிட் லைட் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்களே தாராளமாக உணர்வீங்க. உங்களை சுற்றி இருக்கிற பொருட்கள், உங்கள் வீடு எல்லாமே ஒயிட் லைட்டில் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் உணரலாம். இப்போ இந்த ஒயிட் லைட் ரேடியேட் ஆகிட்டே இருக்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன், I am the divine child of the universe. I deserve all abundance, prosperity, super health, happy family and great career. இந்த அஃபர்மேஷனை நீங்கள் 3 தடவை நீங்கள் சொல்லலாம். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் again feel that white light surrounds your body. இது நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் அந்த ஒயிட் லைட்டை நல்லா உணர முடியும். முடிச்சதுக்கப்புறம் லாஸ்டில் தேங்க்யூ டிவைன் ஒயிட் லைட், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, இட்ஸ் டன் இட்ஸ் டன் இட்ஸ் டன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. இந்த ஒயிட் லைட்டு சூப்பர்பான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். எந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட் இந்த ஒயிட் லைட் யூஸ் பண்ணி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மெத்தட்ஸ் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களோட ஹார்ட் ரொம்ப பியூராக ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் செய்யக்கூடிய ஒரு மெத்தடு தான் இது. ஸோ இந்த மெத்தடை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கான ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.